டாக்டர் அந்த அதிர்ச்சியான செய்தியை நம்ம ஹீரோயின் இனியா கிட்ட சொல்லி முடிச்சாங்க. அதை கேட்டதும் இனியாவுக்கு தலையை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. யாழினி எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு புரியாம தவிக்கவும் ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல பெட்ல அட்மிட் செய்யப்பட்டிருந்த யாழினிக்கு மயக்கம் தெளியவும் ஆரம்பிச்சது. மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருச்சு உட்காந்ததும் தனக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்றத ஞாபகப்படுத்தி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போ தண்ணி எடுக்கிறது கிச்சனுக்குள்ள போகும்போது கால் தடுக்கி கீழே விழுந்ததும் வயிற்றுல பலமா அடிபட்டதும் அவங்களுக்கு சட்டன்னு ஞாபகத்துக்கு வந்துச்சு. உடனே என் குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு அங்கிருந்து நர்ஸ் கிட்ட கேட்கவும் நர்ஸ் தயங்கியபடியே உங்களுக்கு குழந்தை இல்ல, நீங்க அம்மாவாக முடியாது அப்படின்னு சொன்னதும் யாழினியால இந்த வார்த்தையை தாங்கிக்கவே முடியல. கடுமையா சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சுட்டு அங்கிருந்து போறேன்னு சொல்லி முரண்டும் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. சத்தம் கேட்டு உள்ள வந்த இனியா அக்கா கத்திக்கிட்டு இருந்தா பார்த்ததும் யாழினிய சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அக்கா கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லவும் இனியா உனக்கு தெரியாது, என் குழந்தை எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுல எல்லாரும் ஒரு குழந்தைக்காக எவ்வளவு ஏங்கி போயிருக்கிறாங்க. என்னை எல்லாரும் எப்படி தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்கன்னு உனக்கே தெரியும். இப்போ அதுக்கு நான் தகுதி இல்லாதவ அப்படின்னு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து உன்னால மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும். நீ எனக்கு உதவி செய்யணும், செய்வியா அப்படின்னு யாழினி கேட்கவும் தன்னுடைய அக்கா யாழினிக்காக எப்பவும் எதையும் செய்ய தயாரா இருக்கிறாங்க தான் நம்ம ஹீரோயின் இனியா. யாழினி கேட்டதும் நான் செய்யறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க கேட்ட கேள்விதான் இனியாவை நில கொலைய வச்சிருச்சு. உன் குழந்தைய எனக்கு கொடுத்துறியா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம ஹீரோயின் இனியாவுக்கு இது சாத்தியம் இல்லாத ஒரு நிகழ்வுன்னு நல்லாவே தெரியும். ஆனாலும் ரொம்பவே டிப்ரெஷன்ல இருக்கக்கூடிய யாழினிய வெளியே கொண்டு வர்றதுக்கு வேற வழியும் இல்லை. அவ ஆசை என்னவோ அதை நம்ம நிறைவேற்றி தான் ஆகணும்னு சொல்லி சரிக்கா என் குழந்தைய நான் உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு விக்ரம் கிட்ட கேட்காமலேயே சம்மதம் சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் சில கூட்டு குடும்பங்கள்ல நடக்கிறது ரொம்பவே சகஜமான ஒரு விஷயம்தான். ஆனா விஷப்பாம்பு சிவம் மாதிரியும் விஷவள்ளி மாதிரியான ஒரு சில ஜென்மங்கள் வீட்டுக்குள்ள இருக்கும் போது இப்படி செய்யறதுக்கு சாத்தியக்கூறுகள் ரொம்பவே கம்மி தான். அந்த ஜென்மங்களும் இவங்க செஞ்சதை சொல்லி சொல்லியே வாழ்நாள் முழுக்கவும் ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி யாரையுமே நிம்மதியா வாழ விடவே மாட்டாங்க. விக்ரம் கிட்ட கேட்காம அக்கா கேட்டதை செய்யறேன்னு ஒருவேளை சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஹீரோயின் இனியாவோட பாடு இதுக்கப்புறம் திண்டாட்டமா மாறி போயிடும். ஏன்னா விக்ரம் இனியா பண்ணது சரின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன கேட்காம நீங்க எப்படி முடிவெடுக்கலாம் அப்படின்னு சத்தம் போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. விக்ரம பொறுத்த வரைக்கும் இனியா சங்கடப்பட்ட கூடாது. யாழினிக்கு குழந்தை பிறந்துட்டா, அதுவும் இனியாவோட குழந்தைய கொடுத்துட்டா, உன் அக்கா ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டா, உனக்கு என்ன குழந்தை பெத்து கொடுக்கறதுக்கு நேரம் வரலையா அப்படின்னு விஷப்பாம்பு சிவம் விக்ரம் இருக்கும் போதே நேரடியா இனியாவை குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிருவாரு. இத அவரால் சகிச்சிக்கவே முடியாது. விஷப்பாம்பு சிவம் பேசுறத வேடிக்கையும் பார்க்க முடியாது. அதனால இந்த விஷயத்துக்கு அவர் ஒத்து வருவார்னு எனக்கு தோணல. இத பத்தி உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. குறைந்தபட்சம் நம்ம ஹீரோயின் இனியா விக்ரமுக்கு போன் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஓகே, அவருக்கு போன் ரீச் ஆகல. நியாயப்படி இளங்கோவுக்கு போன் பண்ணிருக்கணும். அவரை ஹாஸ்பிட்டல் வர வச்சு நடந்த பிரச்சனை என்னன்றத அவர்கிட்ட விளக்கமா எடுத்து சொல்லியே ஆகணும். இல்லைன்னா நம்ம ஹீரோயின் இனியாவை மிகப்பெரிய குற்ற உணர்ச்சிக்கும் பழிக்கும் ஆளாக்கிடுவாங்க விஷப்பாம்பு சிவமும் விஷவள்ளியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன்விஜி ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.